ஏன் மொய் நான் சொல்றத கேக்குதீடா ஓய் இங்க ஒரு திக்கரைக்கு மாதிரி பழம்பின்ட்டே இருக்கேன் நீரு உமா பாட்டே இருக்குதீரு. ம் கேட்டு பார்த்து கேட்டோண்டு தான் இருக்கேன். எனக்கு கண்ணு பறவை செல்லுல இருந்தாலும் காதை நெஜவிட கேட்டோண்டு தான் இருக்கேன். ஏன் மொய் நேற்று வந்து சந்தை போனில்ல அப்ப வந்து நாவாப்பழம் இருந்து கேட்டியலா ஆசையோட நினைச்சேன் வேண்டல. இன்னும் ஏன் வேண்டல்ல? பணம் என்ன மரத்துலயா காய்ச்சி தொங்குது 1/4 கிலோ 80ன்னு சொன்னா போய் எனக்கு அப்படியே சாக்காச்சு. நல்ல விலை குறைச்சு பார்த்தேன். எண்ணெய் 1/4 கிலோ 40 தாருங்க 1/2 கிலோ நான் வேண்டி 80க்குன்னு மனுஷன் அணுங்கலையே கல்லு மாதிரி நின்னேன். அவனுள்ள பொழைப்பு அதுட்டி அதுக்குன்னு அநியாயமா இப்படி விற்கணுமோ? எட்டி நல்ல மலிவா இருந்தா 1/4 கிலோ 40 கிட்ட. இப்ப மலிவு காணாது, அதான் அவன் எப்படி விற்கேன். நல்ல கதையா இருக்கே இது. நமக்கு ஊர்ல கூட எத்தனையோ பேர் வீட்டுல நாவாப்பழம் தொங்கி தொங்கி காய்ச்சது. ரொம்ப சீனு போடாத 10 யாருக்கு வீட்டுல தொங்கி கிடக்கு, போய் பறிச்சு தின்ன வேண்டியதானே. பொதுவா சின்ன நோய் சில ஏரியால இருக்கேன்ல அப்போ வந்து என்ன இவனோட மரத்துலண்டே பறிச்சு விற்பனை காணும். இதுக்கு எனக்கு விலை கூட்டணும். ஆப்பிள் மாதுளை சரி ஒத்துக்கலாம். மரத்துல இருந்து நோவாம பறிச்சு உலுக்கி உலுக்கி விக்கியதா அவனுவன். பறிச்சவங்க இவ்வளவு பாடுண்டு தெரியுமா? 10 வீட்டுல எல்லாம் கிடைக்க உங்களுக்கு என்ன டீ தெரியும். இவர் ஒருத்தர் வருவாருமா. இன்னும் வேற ஒண்ணும் வேண்டலையே நீ. என்னட்டு மல்லு கட்டி 1000 ரூபா வேண்டேன்ட்டு போனேன். ஆண்டுக்கு ஒருக்கா தானே இப்படி மார்த்தாண்டம் போறது அப்படி இப்படின்னு. சந்தை போனோம் அது வேண்டானும், பேக்கரி கடையை போனோம் இது வேண்டானும். என்ன அமைச்சல் கிடந்த எவ்வளவு செலவாச்சு எவ்வளவு வச்சிருக்கேட்டி? நானே அப்படிதான் நினைச்சேன். ஆனா பெருசா செலவாகல. சந்தையில என்ன அந்த இது கூறு வச்சிருந்து அதெல்லாம் விலை குறவு தானே. கூறு அவரக்க கூறு வேண்டனே அது 20 ரூபா தான். പിന്നെ വെണ്ടക്ക കൂറ് വേണ്ടനി അത് 20 രൂപ. പിന്നെ ബീട്രൂട്ട് കൂറ് അത് 30 രൂപ. പിന്നെ ക്യാരറ്റ് വേണ്ടനി அவ்வளவுதான். പിന്നെ മാതളപ്പഴം இப்ப எல்லாம் எப்படி வருதுன்னு பாத்தீங்களா? வெளியில நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குதுவா செவத்தோண்டு உள்ள வெள்ளறையா கிடக்கு. அதனால ஒரு 1/2 கிலோ வேண்டனே அவ்வளவுதான். പിന്നെ பேக்கറിയിലുണ്ട് എന്താ പിന്നെ ഉച്ച നേരം ആച്ചേ அதனால தெரியல நமக்கு சூசு குடிச்சேன். ஏன் பட்டு உச்ச நேரம் ஏதெങ്കിലും ஆகற வேண்டி தின்ன வேண்டியதானே. எங்க போய் நான் தனியா தின்னிருக்கேன். என்ன இப்போ உள்ள காலத்து பிள்ளைகளோட மாதிரியா 2K கிட்ஸ் 9K கிட்ஸா? அதுதான் அப்போ காலேஜ் படிச்சாலும் சரி கட் அடிச்சாது போய் தின்னு கிடக்குதுவா. எங்களை மாதிரி பொம்பளைகளுக்கு என்ன குடும்பம் மாப்பிள்ளையும் பிள்ளைகளும் வந்தாதான் ஆகாரம் தின்னியது. மற்றபடி சூசை குடிச்சு வேற நிறச்சது இங்க யாத்திரை போனேன். ஆரண்டாமா 10 இப்படி இருந்தா எப்படி ஆக்கும்? நாளை பின்ன நான் செத்துக்கிட்டு போனேன் நீ என்ன செய்வ? இல்ல இடத்துக்கு போய் பழவிதாவணும் 10. இன்னும் எபசங்குடமா பேசுதீரு காலங்காத்தால. உடனே தேய்ச்சியும் உச்சி மேலே வருமே. உலகத்துல நடக்கிறத வச்சுதான் நெட்டி சென்னை. இப்ப யாரு எப்ப போவான்னு யாரு தெரியும்? ஆளு ஃபர்ஸ்ட் போனீங்களே ஆளு செகண்ட் போன அப்படி இல்லையே இப்போ உள்ள காலத்து நாட்டு நிலைமை. அது கரெக்ட் தான். அதுக்கு நமக்கு வாயால அப்படி சொல்ல பாத்து சரி விட்டுட்டு இனி நான் செல்லல. இன்னும் நாள் ஃபுல்லா மூட் அவுட் ஆக்கிச்சு. 10 உன்னை நான் சிரிச்சு வச்சப்ப சும்மா இல்லாத முடியவே செய்யாது ஓய். அப்பமா இப்ப பாரு 10 எனக்கு நீதானே சொத்து 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 உன்னை விட ஏது சொத்து. இந்த பாட்டுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. கல்யாணம் காதலிஞ்ச புதுசுலேயே வர தச்சனையா அந்த 5 சென்ட் நிலத்தை எழுதி கேட்டவர் தானே உம்மோட அப்பா. இதுல வேற பாடியாரு என்னோட சொத்து பெருசு இல்லையா? ஏன் பட் எனக்கு அப்புறம் பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ணேன்? எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் இல்ல, அது உனக்கே தெரியல. யாருக்கு தெரியும் மனசுக்குள்ள இருக்குது வெளியில எப்படி வரும்? அப்பனை போல தானே பிள்ளை இருப்பினும். இவ ஒரு தீமா சரி சாய கடை வர பெயிண்டாரு உனக்கு வேணுமா நீங்களே பட்ட. எனக்கு ஒண்ணு வேண்டாம். காலத்தையே மூட் அவுட் ஆக்கிட்டாரு இந்த மனுஷன். இந்த வார்த்தை சொன்னாரு மனசு யாரல்ல. அவர் இல்லாத நிலைமை நினைச்சு பார்க்க முடியுமா? இந்த வீடு அப்படியே 2 ஆகும். எல்லா வீட்டுலயும் அப்படிதான். அம்புலாலும் இல்லைன்னா இந்த வீடு கேள்விக்குறிதான். ஒரு சவாரியும் காணுது இல்ல. ஓய் யாரு நீங்க? என்ன வேணும்? எங்க போறீங்க? ட்ராப் பண்ணவா? நான் வந்து டிரைவரா வேலையோ செய்யறேன். சவாரி கிட்ட இல்ல அதான் விളിச்சேன். எங்க வீடு கிட்டதான் இருக்கு நான் போலாம். எம்மா ஏய் அதான் நான் சொல்லியாச்சுல பின்ன என்ன? நீ குள்ளமா இருந்தாலும் ஜம்முன்னு இருக்கிய. ஈஸ்வரா யாரு புறம்போக்கு பயவை ஆண்டவரே லட்சுமி அம்மை தெரிஞ்சா கொன்னு போடுவா என்ன. நீ என்ன தீன பெறமண்டு வார என் அம்மையை தெரிஞ்சா கொன்னு போடும். உனக்கு தெரியாது என் அம்மைய பத்தி. சும்மாதான் உனக்கு பேரை மட்டும் சொல்லிட்டு போ. இன்னும் தொந்தரவு பண்ண மாட்டேன். எனக்கு வேற உனக்கு என்னத்துக்கு? சும்மா தெரிஞ்சுக்கதான். தெரியணும் வேண்டாம். உங்க பேரு ஊதாவா? ஊதா 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 போதுங்கண்ணில் நான் பாடும் பாட்டு நலந்தானா ஊதா பூவே நான் பாடல் கேட்டு சுகந்தானா ஊதா பூ ஊதா 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 பூ என்றும் என்றும் முதிரா பூ. சரி இன்னொரு நாள் பாப்போம் ஊதா. எனக்கு பேரு சுதாகர். சுதான்னு விழிப்பு சுருக்கமா
உன்னோட பேரு ஊதா. சுதா ஊதா. மேட்ச் ஆகுதுல்ல? சுதா உதயா See you soon.